நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, வெண்பாவோட சூழ்ச்சியில வசமா சிக்கிய போலி ரேணுகா. இந்த ரேணுகாவோட சூழ்ச்சிய கண்டிப்பா நம்ம வெண்பா எல்லாருக்குமே தெரியப்படுத்தணுங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகா, இன்னும் இருக்கிற இந்த ஒரு கொஞ்ச நாள விஜய் கூட நம்ம சந்தோஷமா வாழணும். இப்படிப்பட்ட ஒரு புருஷன மல்லிக்கு நான் விட்டு குடுக்கறது எனக்கு விருப்பமே கிடையாது. இவ்ளோ நாளா என்னுடைய சுயநலமா நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் வாழணும். இந்த ஒரு வீட்டுக்குள்ள மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன். ஆனா இப்ப மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையிலேயே நான் விஜய் கூட சந்தோஷத்த கடக்கணும்னு இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்ம மல்லி நம்ம விஜய சாப்பிட வருவீங்களா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்ற மாரி கேட்டிருக்கேங்க. ஆனா நம்ம விஜய் உடனே புறப்பட்டு வரேன் அப்படின்ற ஒரு பதில சொல்லிட்டு, நம்ம வெண்பா தூங்க வச்சுட்டு நம்ம ரேணுகாவுக்கு பால் குடுக்குறேங்க. இந்த ஒரு பால்ல மயக்க மருந்த கலந்து நம்ம ரேணுகா விஜய் கிட்ட இ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி, இப்போ விஜய எப்படியாச்சும் அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில தாங்க திட்டமிட்டுட்டு இருக்கேங்க. கண்டிப்பா இவளுடைய சூழ்ச்சி இந்த ரேணுகாவோட திட்டத்த தடுத்து நிப்பாட்டணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிஷாக்கிட்டயும், இந்த கதிரேசன்கிட்டயும் கையும் களவுமா சிக்குனா மட்டும் தாங்க நம்ம விஜய்க்கும், நம்ம மல்லிக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்த ரகுவோட பேச்ச கேட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையிலேயே இந்த ஒரு வீட்டுக்குள்ள பணத்தை திட்டம் போட்டு ஏமாத்திட்டு போகணும்னு வந்த ரேணுகாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறது நம்ம மல்லி தாங்க. ஏன்னா நம்ம மல்லி இந்த விஜய் மேலே காமிச்ச அக்கறையிலும், நம்ம விஜய் நம்ம மல்லி மேலே காமிச்ச அக்கறையிலும் இந்த ரேணுகா திருந்திட்டாங்க. நம்ம இவ்வளோ நாளாக பண்ணாத ஃப்ராடு வேலையில், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புருஷனை நான் கண்டிப்பாக இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச நாளை நான் சந்தோஷமாக ஆண்டு அனுபவிக்க போகிறேன். ஏன்னா பணத்தை விஷயத்தில் எனக்கு இங்கே குறையலை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனுக்குடனே கதிரேசன் அப்பாவும் இந்த விஜய் எனக்காக பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. குழந்தைன்ற ஒரு முறையில் இந்த வெண்பா இருக்கான். நான் இதுக்கு மேலே என்னுடைய ஆடம்பரத்தையும் என்னோட சந்தோஷத்தையும் தான் நான் பார்ப்பேன்னு இந்த ரேணுகா முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே முழுக்க முழுக்க போய் இவளுடைய சூழ்ச்சியும் இவளுடைய சுயரூபத்தையும் வெளிவட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நம்ம நிஷா முன்னாடி அவமானப்படுத்தி நம்ம விஜயை கழுத்தை பிடிச்சி இவளை வெளியே தள்ளணும்னு நினைக்கிறோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க நம்ம மல்லி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தப்பு தண்டா செய்யாமல் ரொம்பவே நீதி நியாயத்துக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் ஒரு வார்த்தை சொன்னாவா பிடிக்கலன்னு அதை காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம மல்லி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே வெறுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் பின்னாடி பார்த்திங்களான்னு இந்த நிஷாவும் இந்த கதிரேசனும் நம்ம மல்லி அறுத்து கழிச்சு விடணும். இப்போ தான் ரேணுகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ இருக்கிறபோது எதுக்கு மல்லி மல்லிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், இல்லை இவ்வளோ நாளாக இருந்துட்டுக்க இருக்கட்டும், ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு திரும்ப பிடிச்சிருந்தா வேலைக்காரியை கூட இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரட்டும். இதுக்கு மேலே அவளுக்கும் இந்த ஒரு வீட்டுக்கும் விஜய் மாமாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நம்ம நிஷா முடிவு பண்ணியிருக்கோங்க. ஆனால் நம்ம கதிரேசன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம மல்லிக்குன்னு பார்த்தா நம்ம கதிரேசனும் இவ்வளோ சீக்கிரம் திருந்துட்டாங்க. இப்படி இந்த நிஷா பக்கம் நீயும் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா விஜய் இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணுன்னா ரொம்பவே அது சிரமம். மல்லியோட வாழ்க்கையும் கேடும். அதனால் ரேணுகா கூட இதுக்கு மேலே முழு நேரமாக இருக்கட்டும்னு நம்ம கதிரேசன் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ரேணுகா எதிர்பார்த்தது எல்லாமே இதுதாங்க. ரேணுகான்ற பேரில் இப்போ வேஷம் போட்டுட்டு உண்மையான பேர் சுடரியை மறைச்சு திட்டம் போட்டு எல்லாருமே ஏமாற்றிட்டு இருக்காங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு அகப்படுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய